அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு அழகான ட்ரெஸ் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதோட விலை 999 அப்படின்னு இருக்குது. உடனே மனசில் என்ன தோணும்? அடடா, 1000 ரூபாயை விட கம்மியாக தான் இருக்குது, வாங்கிடலாம் அப்படின்னு தோணும்ல. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அதுக்கும் 1000 ரூபாய்க்கும் வித்தியாசமே ஒரே ₹1 தான். அப்புறம் ஏன் கடையில் 1000ன்னு போடாமல் 999ன்னு போடுறாங்க? இதுக்கு பின்னாடி கடைக்காரங்க பண்ணுற ஒரு பெரிய பிரெயின் ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நம்ம மூளை ரொம்ப சுவாரஸ்யமானது தான். ஏன்னா நாம் எந்த ஒரு நம்பரை படித்தாலும் இடது பக்கத்தில் இருக்கிற முதல் நம்பரை தான் ஃபஸ்ட்டு நம்ம மூளை கவனிக்கும். இப்போது 1000ன்னு பார்க்கும்போது முதல் நம்பர் என்னது? 1, அதாவது 4 டிஜிட் நம்பர். இப்போது அதுவே 999ன்னு பார்க்கும்போது முதல் நம்பர் என்னது? 9, அதாவது 3 டிஜிட் நம்பர். நம்ம பிரெயின் உடனே 900லேருந்து 999ங்கிற ரேஞ்சில் தான் விலை இருக்குது, 1000 கிடையாதுன்னு நம்மளை ஏமாற்றி நம்ம மூளை அது ரொம்ப கம்மி விலை மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி நம்மளை வாங்க வச்சிடும். இந்த ட்ரிக்குக்கு பேர் சாம் ப்ரைஸிங், இல்லைன்னா ஆட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. இப்போது 99, 599, 999ன்னு இந்த மாதிரி போடுறது மூலமாக கடைக்காரருக்கு 2 அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்னா, முதல் அட்வான்டேஜ் கேஷ் ரிஜிஸ்டர் லாக். அதாவது இப்போ நீங்கள் 99 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு 100 ரூபாய் நோட்டை கொடுத்தா என்ன நடக்கும்? கடைக்காரர் உங்களுக்கு ₹1 சில்லறை திருப்பி தரணும், சரியா? ஆனால் கடைக்காரர் அந்த ₹1 தரதுக்காக கண்டிப்பாக பில்லிங் மிஷினை திறக்கணும். அப்படி திறக்கும்போது தான் அந்த வியாபாரம் கம்ப்யூட்டரில் பதிவாகும். ஊழியர்கள் காசை திருடாமல் இருக்க முதலாளிகள் கண்டுபிடிச்ச பழைய ட்ரிக் இது. இப்போது 2வது அட்வான்டேஜ் என்னென்னா சாக்லேட் ட்ரிக். அதாவது பல கடைகளில் சில்லறை இல்லைன்னு சொல்லி ₹1க்கு ஒரு சாக்லேட் தருவாங்க. இதனால் அவங்களுக்கு அந்த சாக்லேட்டும் சேல்ஸ் ஆகிடும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு 100 பேர்கிட்ட ₹1 சில்லறை இல்லைன்னு சாக்லேட் கொடுத்தா மாதத்துக்கு எவ்வளோ சாக்லேட் விற்கும்? அப்போது 999ங்கிறது வெறும் விலை மட்டும் இல்லை மக்களே, அது நம்மளை வாங்க வைக்கிற ஒரு மைண்ட் கேம். இனிமே நீங்கள் எந்த கடையிலாவது 999, 499, 199 அப்படின்னு போட்டிருந்தா உங்கள் மனசில் என்ன தோணணும்னா, இது ₹1000, இது ₹500, இது ₹200 அப்படின்னு உங்கள் பிரெயினுக்கு சொல்லி புரிய வைங்க. நீங்கள் கடைசியாக எப்போ ₹1க்கு சாக்லேட் வாங்கினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது பகிருங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நன்றி, வணக்கம்.